பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை மீண்டுமாக வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கிறதான வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். சங்கீதம் 34:5 நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதமும் மனப்பாடமாய் அறிந்த ஒரு சங்கீதமும் கேள்விப்பட்ட எல்லா வசனங்களுமாய் இருந்தாலும் இதன் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட இந்த நாளிலே பேசும்படியாக நாம் ஜெபத்தோடு கூட இருப்போம். சங்கீதம் 34:5 அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. முகங்கள் வெட்கப்படவில்லை. அப்படியானால் இந்த முகங்கள் எதனாலே வெட்கப்படும் என்று சொல்லி முதலாவது 3 காரியங்களை நாம் பார்த்துவிட்டு நம்முடைய முகங்கள் எதனாலே வெட்கப்படாது என்பதையும் நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவதாக எதனால் நம்முடைய முகங்கள் வெட்கப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது எரேமியா 42:17 எகிப்திலே தங்க வேண்டும் என்று அவ்விடத்துக்கு தங்கள் முகங்களை திருப்பின எல்லா மனுஷருக்கும் என்ன சம்பவிக்கும் என்றான். பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவார்கள். நான் அவர்கள் மேல் வரப்பண்ணும் தீங்கினாலே அவர்களில் மீதியாயிருக்கிறவர்களும் தப்புகிறவர்களும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவர்கள் வெட்கப்படவில்லை. அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆனால் யாருடைய முகங்கள் வெட்கப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது முதலாவதாக நாம் பார்க்கிறதான காரியம், எகிப்திலே தங்க வேண்டும் என்று அவ்விடத்துக்கு தங்கள் முகங்களை திருப்புகிற மனுஷன், அவர்களுடைய முகங்கள் தான் வெட்கப்படும். எகிப்து என்று சொன்னாலே பாவத்தின் அடிமைத்தனம். நம் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எப்படி எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்து கொண்டு வந்தார் என்று நம்ம எல்லாருக்கும் அந்த சம்பவங்கள் தெரியும். அந்த எகிப்தின் அடிமைத்தனம் 400 வருஷம் அடிமைகளா இருந்தார். எவ்வளவு நீண்ட ஒரு காலம் பாருங்களேன், எத்தனை தலைமுறைகளுக்கான ஒரு அடிமைத்தனம். ஆனால் அதிலிருந்து ஆண்டவர் விடுவித்து அவர்களை கொண்டு வந்தார். ஆனால் அவர்களை வனாந்தரத்திலே பார்க்கும்போது எல்லாரும் அல்ல, ஒரு சிலர் அவர்கள் முகங்கள் எங்கே போகிறது? எகிப்திலே தங்க வேண்டும் என்று அவ்விடத்துக்கு தங்கள் முகங்களை திருப்பும் போது, தங்கள் முகங்களை மீண்டும் எகிப்துக்கு திருப்பும் போது ஆண்டவரே என்ன செய்கிறாராம்? அவர்களுக்கு பட்டயம், பஞ்சம், கொள்ளை நோயை அனுப்புகிறார். இவைகளை நாம் வேதத்திலே எழுத்தின்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் அனுபவித்ததை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் எகிப்திலே இருந்ததான காரியங்களை அடிக்கடி நினைத்துக் கொண்டோம். அங்கே நாங்கள் இறைச்சி பாத்திரத்தண்டை உட்கார்ந்துக்கிறோம். அங்கே நாங்கள் நல்ல வெங்காயம் சாப்பிட்டோம், பூண்டு சாப்பிட்டோம், கும்மட்டி காய்களை சாப்பிட்டோம். என்னென்ன அங்கே அவர்கள் இச்சித்த காரியங்களை அவர்கள் நினைத்து கொண்டேதான் இருந்தார்கள். ஆண்டவர் அவர்கள் இச்சித்த காரியங்களுக்கு பதில் கொடுத்தார். காடைகளை கொடுத்தார். இறைச்சி வேண்டும் என்ற போது காடைகளை கொடுத்தார், எல்லாம் கொடுத்தார். ஆனால் கொடுத்து அந்த வசனங்கள் சொல்லும்போது அவர்கள் பற்களின் நடுவே அந்த இறைச்சி இருக்கும் போதே மரித்து போனார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாதை, ஒரு கொள்ளை நோய். ஆண்டவர் ஒரு அடி, அவர் கொடுக்கிற அந்த பட்டயத்தினாலே சாகிற ஒரு காரியம் போல ஒரு காரியம், கொள்ளை நோயினாலே மறிக்கிற காரியம் ஆண்டவர் அங்கே செய்கிறதை நாம் பார்க்கிறோம். வனாந்திரத்தில் தெய்வ பிள்ளைகளின் முகங்கள்
பிரகாசிக்க வேண்டுமானால் நாம் நம்முடைய முகங்களை மீண்டும் எகிப்திற்கு திருப்பக்கூடாது என்று ஆண்டவர் சொல்கிறார். நாம் மறுபடியும் பாவம் செய்வதற்கு மட்டுமல்ல, நம்முடைய கால்கள், நம்முடைய கைகள், நம்முடைய இருதயம், நம்முடைய சிந்தை திரும்பிக் கொண்டு போகிற நிலைமைகளிலிருந்து நாம் திரும்பி வர வேண்டும். அநேக நேரங்களிலே நம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நல்ல ஊழியங்களை செய்யும் போது, பல பாடுகள் உபத்திரவங்களின் வழியாக போகும்போது ஒரு மனுஷீக தன்மை, அது எல்லா மனுஷருக்கும் இருக்கிற ஒரு தன்மை. நாம் என்ன நினைக்கிறோம்? இவ்வளவு ஊழியம் செய்யலாம், இவ்வளவு ஜெபிக்கிறோம், இவ்வளவு வேதம் வாசிக்கிறோம், இவ்வளவு ஊழியங்களிலே கலந்து கொள்ளும், இன்னும் என் வியாதி சுகமாகும், இன்னும் எனக்கு விடுதலை இல்லை, இன்னும் 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 நான் இப்படித்தானே இருக்கிறேன். இந்த பழைய ஜீவியமே நல்லா இருந்திருக்குமோ, நல்லா இருந்திருக்கும் போல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க. அந்த நினைப்பே நமக்கு ஒரு பாவம், நினைக்கிறதே ஒரு பாவம். அந்த எகிப்துக்கு தங்கள் முகங்களை திருப்பினார்கள். திருப்பும் போது அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடையாது. முகங்கள் எதனாலே வெட்கமடையும்? பட்டயத்தினால், கொள்ளை நோயினால், பஞ்சத்தினால் அவர்கள் சாவார்கள். லட்சங்களை சம்பாதிக்கிறவர்கள் இன்றைக்கு பல லட்சங்களை கடனாய் வைத்துக் கொண்டிருக்கிறார். மாதத்துக்கு லட்சம் சம்பாதிக்கிறவர்கள் கூட அவர்களாலே என்ன செய்ய முடியவில்லை. மாதத்துக்கு லட்சம் சம்பாதித்தாலும் பல லட்சங்களுக்கு கடன் இருப்பதினாலே சரியாய் சாப்பிட முடியல, சரியாய் தூங்க முடியவில்லை. இதெல்லாம் தேவ பிள்ளைகளுக்கும் இருக்கு, தேவ பிள்ளைகளுக்கும் இருக்கு. இன்றைக்கு இந்த கிரெடிட் கார்டு, கிரெடிட் கார்டு என்று சொன்னால் என்னங்க? ஆங்கிலத்திலே ரொம்ப அழகா இருக்கிறது, கிரெடிட் டெபிட். டெபிட் கார்டு என்பது நம்முடைய ஏடிஎம் கார்டு. நமக்கு பேங்க்ல பணம் இருந்தா மட்டும்தான் எடுக்க முடியும். கிரெடிட் கார்டு அப்படி இல்லைங்க. எனக்கு 0 பேலன்ஸ் இருந்தாலும், நயா பைசா இல்லாமல் நான் இருந்தாலும், நான் 10,000 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்க முடியும், 40,000 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்க முடியும். வாங்கி மாதந்தோறும் அவனுக்கு நான் கட்ட வேண்டும். அது வட்டியோடு கட்ட வேண்டும், அது சர்வீஸ் சார்ஜோடு கட்ட வேண்டும். இதெல்லாம் கணக்கிட்டு பார்த்தால் நாம் வாங்கின பொருளை விலையை காட்டிலும் பல மடங்கு அதிகம் நாம் செலுத்துகிறவர்களா இருப்போம். இது கணக்கு போடாமல் கடன் கார்டை வைத்திருக்கும். கிரெடிட் கார்டு என்பது கடன் கார்டு. இதற்கு தேவ பிள்ளைகளும் ஏன் கடன்ல விழுந்தார்கள்? இந்த கிரெடிட் கார்டு, கடன் கார்டுங்க. அது எதற்கு? நமக்கு எல்லாவற்றையும் இஎம்ஐ போட்டு வாங்குவது தவறு. அது எகிப்தின் அடிமைத்தனம். நாம் முன்பு இருந்த நிலைமைக்கு நாம் திரும்பி போகக்கூடாது. என்னிடத்திலே ஒரு ஊழியக்கார சகோதரி அப்படியாய் சொன்னார்கள், ஆண்டி நீங்க எல்லாம் வருவதற்காக நான் அநேக ஆயத்தங்களை செய்திருக்கிறேன். நான் கொஞ்சம் கடன் வாங்கி கட்டில் வாங்கி போட்டிருக்கிறேன் உங்க எல்லாருக்கும். நாங்க அங்க போகும்போது நிறைய படுத்துக்கொள்ளும். இப்போ எல்லாம் எங்களுக்கு அதிக வயது ஆகுறதுனாலே கொஞ்சம் கஷ்டம்தான் படுத்து எந்திரிப்பது. ஆனாலும் நான் உடனடியாக அந்த சகோதரியை, ஊழியக்கார சகோதரி திட்டினேன். அது என்னுடைய மகள் தான். திட்டினேன், ஆவிக்குரிய மகள். ஐயோ, காலையில ஆண்டிட்டு திட்டு வாங்கிட்டேன். ஆமா, கடன் இல்லாமல் நாங்க வரோமோ வரலையோ, படுக்கிறோமோ படுக்கலையோ, கடன் வாங்கி உன்னை கட்டில் வாங்க சொன்னது யார்? காசு இருந்தா வாங்கு, இல்லைன்னா வாங்க. அது ஊழியம் செய்யறவங்க ஒரு நயா பைசாவுக்கும் நம் கடனிலே எந்த பொருளையும் வாங்க. அது எகிப்தின் அடிமைத்தனம். நம்முடைய முகங்கள் அந்த பக்கம் திரும்பும் போது அவர்கள் அதை தான் சொல்லிக் கொண்டிருந்தார்.
அவன் நல்ல வெங்காயம் சாப்பிட்டோம், அவன் நல்ல சாப்பிட்டதெல்லாம் ஒண்ணுமே இங்க கிடைக்கலையே. இந்த மன்னா இது அற்பமான உணவு. நாங்க அது பரலோகத்தின் உணவு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இதுவரைக்கும் எந்த மனுஷனும் சாப்பிடாதது. பரலோகத்துக்கு போனால்தான் அந்த மன்னா கிடைக்கும். அந்த பரலோகத்தின் மன்னாவை சாப்பிட்டவர்கள் முறுமுறுத்தது என்ன? இந்த அற்பமான ஒரு போஜனம் தான் தினந்தோறும் எங்களுக்கு கிடைக்கும். பெரிய பாக்கியத்தை இழந்து எகிப்தின் பக்கமாய் முகங்களை திருப்புகிறவர்களுக்கு கொள்ளை நோய்கள், பஞ்சம், பட்டயம் இவைகளினால் சாவார்கள் என்று. எகிப்துக்கு முகங்களை திருப்பினால் நாம் வெட்கப்பட்டு போவோம். இரண்டாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 83ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, சங்கீதங்களின் புஸ்தகம் 83ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம், கர்த்தாவே அவர்கள் உமது நாமத்தை தேடும்படிக்கு அவர்கள் முகங்களை அவமானத்தாலே மூடும். இங்கே ஆசாப் இந்த சங்கீதத்தை பாடி இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், தேவனே நீர் மௌனமாய் இராதீர். உம்முடைய சத்துருக்கள் அவர்கள் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நீர் எப்படியேதான் தண்டிக்க வேண்டுமாம். அவர்கள் என்றைக்கும் அவர்கள் வெட்கத்தை அனுபவிக்க வேண்டும். 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவர்கள் என்றைக்கும் வெட்கி கலங்கி நாணமடைந்து அழிந்து போவார்களாக. இங்கே அவர் சொல்லுகிறார், கர்த்தாவே அவர்கள் உமது நாமத்தை தேடும்படிக்கு அவர்கள் முகத்தை அவர்கள் முகங்கள் அவமானப்படுகிறது. எதனாலே? அது சத்துருக்களின் முகங்களை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருந்தாலும், தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய முகத்தை தேவனுக்கு நேராய் திருப்பாமல் போகும்போது ஆண்டவர் சில நேரங்களிலே நம்மை அந்த அவமானத்திற்குள்ளாய் வெட்கத்துக்குள்ளாய் வழி நடத்துவார். ஏன்? அவரை தேடும்படிக்கு அவரை தேடுகிறவர்கள், அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் தான் பிரகாசம் அடைய முடியும். ஆகையால் சில நேரங்களிலே ஆண்டவரே இதை அனுமதிக்கிறார். முதலாவது பார்த்தோம், நம்முடைய முகங்களை நாம் அடிமைத்தனத்திற்கு மீண்டும் திருப்பும் போது நாம் வெட்கப்படுவோம். இரண்டாவதாக தேவனே சில காரியங்களை நமக்கு வெட்கத்தின் காரியங்களை அனுமதிப்பார். ஏன்? நாம் அவரை தேடும்படி. நம்முடைய முகங்கள் வெட்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவருடைய விருப்பம். நம்முடைய முகங்கள் எப்பொழுதும் பிரகாசமாய் இருக்கும். அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அந்த பிரகாசத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஆனால் நாம் சில நேரங்களில் என்ன செய்து விடுகிறோம்? நம்முடைய சுய இச்சைக்கு இடம் கொடுத்து விட்டு, மாம்சத்துக்கு இடம் கொடுத்து விட்டு, ஜெபிக்க நேரம் இல்லை, எனக்கு சோர்வு அதனால ஜெபிக்க நேரம் இல்லை, எனக்கு வேலை அதனால ஜெபிக்க முடியவில்லை, இப்படி நாமே நமக்கு சாக்கு போக்குகளை சொல்லிக் கொள்ளுகிறோம். ஆனால் நாம் மற்ற வேலைகளை செய்யாமல் இருக்கிறோமா என்று நம்மை ஆராய்ந்து பார்க்கும் போது இல்லை, எல்லாவற்றையும் விழுந்து செய்வோம். பிள்ளைகளை பார்ப்பது, பேர பிள்ளைகளை பார்ப்பது, அவர்களுக்கு கூடிய காரியங்களை கவனிப்பது, பெண்கள் சமைப்பது, வேலைக்கு போகிற சகோதரிகள் வேலைக்கு போவது, சகோதரிகள் போவது, எல்லாம் 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 எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்கும். ஆனால் கர்த்தரை தேடும்படிக்கு நம்முடைய முகங்களை திருப்புகிறோமா என்று பார்க்கும்போது இந்த நாட்களிலே மிக 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 குறைவாய் இருக்கிறது. அது தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையிலே என்று நிச்சயமாய் நம்மால் சொல்ல முடியும். இதற்கு நீங்களும் ஆமேன் என்று சொல்லுவீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் நானும் அந்த கப்பலிலே தான் பிரயாணப்படுகிறேன். We are all in the same boat.
ஒரே கப்பலிலே பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். எந்நேரம் வேலை, எந்நேரம் பிள்ளைகள், எந்நேரம் அலுவல்கள் எல்லாம் இருக்கிற. ஆகையால் தேவனை தேடுகிறதுக்கு நேரம் என்ன செய்தது? குறுகி கொண்டு போகிறது. இந்த சகோதரியோட பேசும்போது சொன்னாங்க, எங்களுக்கு அதிகம் காலையிலே ஒரு மணி நேரம் ஆன்லைன் பிரேயரை கட்டாயமாக்கி விட்டார். நான் சொன்னேன், சகோதரியே கட்டாயம் சேர்ந்து ஜெபி, கட்டாயம் சேர்ந்து ஜெபியுங்கள். இந்த காலம் நமக்கு ஓடோடி போக முடியாத காலங்கள். ஆகையால் என்னென்ன ஜெபங்கள் இருக்கிறதோ, எப்படியெல்லாம் நாம் கலந்து கொள்ள முடியுமோ, எப்படியெல்லாம் நம்முடைய நேரத்தை ஒதுக்கி ஆண்டவரை தேடுகிறதுக்கு நாம் முற்பட வேண்டுமோ அதை நாம் கட்டாயம் இந்நாட்களிலே செய்ய வேண்டும். நாம் இன்றைக்கு ஒரு நாள் பரவாயில்லை, நாளைக்கு ஒரு நாள் பரவாயில்லை என்று நினைத்து கொண்டு சில கூட்டங்களை நாம் இழந்து விடுவோம் என்று சொன்னால் நாளை மறுநாள் நிச்சயமாக இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியும். 2 நாள் தவறிச்சுன்னா 3ஆவது நாள் வேற ஒரு வேலை வருங்க. நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க. வேற ஏதாவது ஒரு வேலை வரும். ஐயோ இன்னைக்கும் போக முடியலையே, அடுத்த நாள் அடுத்துக்கும் அடுத்து வேற ஏதாவது வரும். நமக்கு சோர்வு வரும் ஏதாவது. ஆகையால் கர்த்தரை தேடும்படிக்கு தங்கள் முகங்களை திருப்பாதவர்கள் வெட்கப்படுவார்கள். 3ஆவதாக 2 சாமுவேலின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 4, 5 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ராஜா தன் முகத்தை மூடிக்கொண்டு மகா சத்தமாய், என் மகனாகிய அப்சலோமே, அப்சலோமாகிய என் மகனே, என் மகனே என்று அலறி கொண்டிருந்தான். அப்பொழுது யோவா வீட்டுக்குள்ளே ராஜாவின் இடத்தில் போய், இன்று உம்முடைய ஜீவனையும் உம்முடைய குமாரத்திகளின் ஜீவனையும் உம்முடைய மனைவிகளின் ஜீவனையும் உம்முடைய மறுமனையாட்டிகளின் ஜீவனையும் தப்புவித்த உம்முடைய ஊழியக்காரர் எல்லாரின் முகத்தையும் வெட்கப்படுத்தினீர். இன்று நீர் உம்மை பகைக்கிறவர்களை சிநேகித்து உம்மை சிநேகிக்கிறவர்களை பகைக்கிறீர் என்று விளங்குகிறது. இங்கே நாம் பார்க்கிறோம், நமக்கு தெரிந்த சம்பவம் தான். தாவீதின் மகனாகிய அப்சலோம் தன்னை ராஜாவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று அந்த ஜனங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணி அதை செய்து கொண்டிருக்கும் போது ராஜா வெறுங்காலால் அந்த அவருடைய ஆட்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு வெளியிலே வந்து விடுகிறார் அந்த அரண்மனை விட்டு. அதன் பின்பு இந்த அப்சலோமோடு கூட ஒரு யுத்தம் வருகிறார். அந்த யுத்தத்தை செய்வதற்காக தாவீதோடு இருந்த மக்கள் அவனுக்கு விரோதமாய் எழும்பி போகிறார். அப்போ சொல்லி அனுப்புறார், அவனை நீங்க பத்திரமாய் அவனை நீங்க நடத்துங்க அப்படி. என்னதான் இருந்தாலும் மகன்தான் அவருக்கு விரோதமாய் எழும்பினது. ஆனால் அந்த மகனுக்காக பரிதபிக்கிற ஒரு மனுஷனாய், ஒரு தகப்பனாய் அவர் இருந்தார். ஆகியால் எல்லா ஜனங்களும் விரோதமாய் போகிறார்கள். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த முடிவு என்ன? அவன் அந்த கர்வாலி மரத்திலே அவனுடைய மயில் எல்லாம் சிக்கி அவன் ஏறி இந்த கழுதை அவனை விட்டு புறப்பட்டு போய் தொங்கி அவன் மறிக்கிற ஒரு பரிதாபமான ஒரு மரணம். அதுக்கு பின்பு அவனை கொண்டு போட்டார். ஆனால் அந்த அப்சலோமின் மரணத்தை கேள்விப்பட்ட தாவீது, இவ்வளோ ஜனங்கள் இந்த தாவீதுக்கும் அவனுடைய குடும்பத்தாருக்கும் பாதுகாவலராய் இருந்து இப்படி விரோதமாய் எழும்பின அந்த அப்சலோமுக்கு விரோதமாய் யுத்தத்திற்கு போய் அவர்கள் ஜெயம் எடுத்து வருகிற போது அந்த ஜெயம் அவர்களுக்கு துக்கமாய் மாறுகிறதை அங்கே நாம் 2ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ராஜா தம்முடைய குமாரனுக்காக மனம் நொந்திருக்கிறார் என்று அன்றைய தினம் ஜனங்கள் கேள்விப்பட்டார்கள். அது நிமித்தம் அன்றைய தினம்
அந்த ஜெயம் ஜனத்திற்கெல்லாம் துக்கமாய் மாறிற்று. இங்க நாம் பார்க்கிறோம், ஒரு மனுஷனின் நிமித்தம் தேசத்தின் ஜனங்களின் முகங்கள் வெட்கப்படுகிறது. அதைதான் நாம் 5ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோம். யோவாப் சொல்லுகிறான், இவ்வளவாய் உமக்காக, உம்முடைய மக்களுக்காக, உம்முடைய குடும்பத்திற்காக அவர்கள் உழைத்த இந்த உம்மை பகைக்கிறவர்களை நீர் சிநேகித்து, ஆனால் இந்த ஊழியக்காரரை நீர் என்ன செய்து விட்டீர்? அவர்களுடைய முகத்தை வெட்கப்படுத்தி விட்டீரே. அப்போ ஒரு மனுஷனுடைய முகம் மற்றவர்களாலும் வெட்கப்படுத்தப்படும். முதலாவது நாம் பார்த்தோம், நாம் நம்முடைய சுய இச்சைக்கு இடம் கொடுத்து எகிப்தின் அடிமைத்தனங்களுக்கு மீண்டும் நம்முடைய முகங்களை திருப்பும் போது நம்முடைய முகம் வெட்கப்படும். இரண்டாவது, கர்த்தரை தேடாமல் இருக்கும் போது அவரை தேடும்படிக்கு ஆண்டவரே சில அவமானத்தை நமக்கு நம்முடைய முகங்களுக்கு நேரே கொண்டு வரும். மூன்றாவதாக, மற்றவர்கள் நிமித்தம் நம்முடைய முகங்கள் வெட்கப்பட்டது. இங்கே நாம் பார்க்கும்போது தேசத்தின் ஜனங்கள் எல்லாம் எவ்வளவோ பாடுபட்டு இந்த தாவீதையும் அவருடைய குடும்பத்தையும் பாதுகாக்கிறார். ஒரு பெரிய ஜெயம் எடுத்தும் வந்திருக்கிறார். யுத்தத்திற்கு பின்பு அந்த ஜெயத்தை ராஜாவும் ஜனங்களும் சேர்ந்து கொண்டாடுவார்கள். அதுதான் நம்முடைய வேதாகமத்திலும் சரி, எல்லா இடங்களிலும் நாம் பார்க்க முடியும். ஆனால் இங்கே அந்த வசனம் சொல்லுகிறது, அந்த வசனங்களை நாம் வாசிக்கும் போது வேதனையா இருக்கும். அன்றைய தினம் அந்த ஜெயம் ஜனத்துக்கெல்லாம் துக்கமாய் மாறிற்று. ஏன்? மரித்த அந்த அப்சலோமுக்காக, அந்த துன்மார்க்கமான அந்த மகனுக்காக, தன்னை ராஜாவின் ஸ்தானத்திலிருந்து வெளியிலே புறத்தினதான, தன்னுடைய மறுமணியாட்டிகளோடு கூட அருவருப்பான காரியங்களை நிகழ்த்தினதான எவ்வளவோ காரியங்களை தாவீதுக்கு விரோதமாய் செய்த அந்த அப்சலோமுக்காக இந்த தாவீது அழுது புலம்பி இந்த தேசத்தின் ஜனங்களின் முகத்தை வெட்கப்படுத்தினார். ஒரு மனுஷரின் மூலமா தேசத்தின் ஜனங்களே முகங்கள் வெட்கப்படுது. எவ்வளவு ஜாக்கிரதையாய் நாம் இருக்க வேண்டும். தலைமைத்துவத்திலே கர்த்தர் நம்மை வைப்பார் என்று சொன்னார். நாம் மிகவும் ஜாக்கிரதையாய் நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய பள்ளிகளிலே, நம்முடைய அலுவலகங்களிலே, நம்முடைய ஊழியங்களிலே, எங்கு நம்மை ஆண்டவர் வைத்திருக்கிறாரோ, விசேஷமாய் தலைமத்துவத்திலே இருக்கிறவர்களுக்காக முதலாவது நான் சொல்லுகிறேன். தலைமத்துவம், இல்லத்து அரசி அல்லது குடும்பத்தின் தலைவன் அல்லது ஒரு பிரான்ச் மேனேஜர், ஒரு ஆபீஸினுடைய பிஆர்ஓ, ஏதோ ஒரு முக்கிய ஸ்தானம், நமக்கு கீழே அநேகர் இருக்கிறார்கள் என்று சொன்னார். அவர்கள் நமக்கு கீழே இருந்தாலும் நம்மோடு கூட உழைக்கிறவர்கள், ஊழியக்காரர் என்று மறந்துடக்கூடாது. இங்க நாம் அந்த 5ஆம் வசனத்திலே அதைதான் நாம் பார்க்கிறோம். உம்முடைய ஊழியக்காரர் எல்லாரின் முகத்தையும் வெட்கப்படுத்து. ஒரு மனுஷன் அந்த தலைமைத்துவத்தில் இருக்கிற நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காரியம் என்ன? நமக்கு கீழ் உள்ளவர்கள் எந்த வகையிலும் நம்மாலே வெட்கப்படக்கூடாது. வெட்கமடையக்கூடாது. இங்கே ஒரு ஜெயத்தை வாங்கி கொடுத்த ஜனம் நமக்கு ஜெயத்தை வாங்கி தராங்களோ, நம்மளையே திட்டிட்டு ஏசிட்டு பேசிட்டு நமக்கு விரோதமாய் வேலை செய்யறாங்களோ, கவலைப்படாதீங்க. நான் உங்களுக்கு விரோதமா நீங்க என்ன காரியம் உங்களை நினைத்து விடாது. காலத்துல அவர்கள் சொல்லுவாங்க, இவர்கள் தான் எனக்கு தனிமத்துவத்துல இருந்தான், இவங்க கிட்ட இருந்து நான் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டேன் என்று. ஒருவேளை நம்மை அவர்கள் அவமானப்படுத்தினாலும் பரவாயில்லை,
நாம் அவர்கள் முகங்களை வெட்கப்படுத்திவிடலாம். இரண்டாவது, நாம் எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும், ஒருவருக்கு கீழ் வேலை செய்திருந்தாலும் சரி, அல்லது எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் சரி, ஒரு சக விசுவாசியாய் இருந்தாலும் சரி, நாம் ஒருவருடைய முகத்துக்கும் வெட்கத்தை உண்டு பண்ணுகிறவர்களாய் நாம் ஒருபோதும் இருக்கவே கூடாது. அதிலே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களால் நாம் இருக்க வேண்டும். இங்கு ஒரே ஒரு மனுஷன் அந்த ஊழியக்காரர் கொண்டு வந்த ஜெயத்தை கூட அன்னைக்கு துக்கமாய் மாற்றிவிட்டார். துக்கமாய் ஜெயத்தை கொண்டாடணும் ஜனங்கள், தேவனுக்கு பலி செலுத்தி ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி நல்ல சாப்பிட்டு திருப்தியாய் பங்குகள் எல்லாம் கொடுத்து ரொம்ப சந்தோஷமா இருக்க வேண்டிய ஒரு நாள் ராஜாவே போய் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார். நமக்கு என்னங்க ஜெயம் வந்தது என்று இவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு, ஒரு மனுஷன் மூலம் மற்றவர்கள் மூலமாய் கூட நமக்கு வெட்கம் நேரிடலாம், அல்லது நாமும் மற்றவர்களுக்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறவர்களாய் மாறிவிடலாம். இந்த ரெண்டு காரியமும் நம்மில் இருக்கக்கூடாது. நம்முடைய வெட்கம் மாற வேண்டும். நாம் வெட்க அடைகிறவர்களாய் அல்லாமல் நம்முடைய முகங்கள் பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு 3 காரியங்களை பார்த்து வேகமாய் நான் முடிக்கிறேன். முதலாவதாக நமக்கு நன்றாய் தெரிந்த ஒரு சம்பவமும் ஒரு மனுஷனும் தானியேல் என்கிறதான தீர்க்கதரிசி. ஒரு மனுஷனுடைய முகம் பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் எகிப்தின் அடிமைத்தனத்தில் தன் முகத்தை திருப்பக்கூடாது. அவன் கர்த்தரை தேடாதபடிக்கு தன் முகத்தை அவமானத்தினால் மாற்றிக்கொள்ளக்கூடாது. தன்னாலும் சரி மற்றவர்களாலும் அவன் முகங்கள் வெட்கப்படக்கூடாது, அதற்கு காரணமாய் இருக்கக்கூடாது. ஆனால் ஒரு மனுஷனுடைய அர்ப்பணிப்பும் ஒரு இச்சை அடக்கமும் அவனுடைய முகத்தை பிரகாசிக்க செய்யும் என்று இந்த தானியேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த தானியேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் முதல் 5-6 அதிகாரங்கள் எல்லாருக்கும் நன்றாய் விளங்கக்கூடியதும், சிறு வயதிலிருந்து சண்டே ஸ்கூல்ல நம்ம கதையாய் கேட்டதுமான பாடங்கள், வேத பாடங்கள் தான் இது. அதனால் நான் அதிக விளக்கங்களை கொடுக்க போகிறது. ஆனால் இந்த தானியேலின் அர்ப்பணிப்பை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அவன் ஒரு அடிமையாக கொண்டு போகப்பட்டவன். யூத ஜனங்கள் பாபிலோனுக்கு அடிமைகளாக கொண்டு போன போது அதிலே போன வாலிபர்களில் ஒருவன், ஆனால் நல்ல ராஜ குலத்தானும் நல்ல அறிவுள்ளவனும் அப்படிப்பட்டவர்களை எல்லாம் இந்த பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தன்னுடைய அரண்மனைக்கு கொண்டு போய்விட்டான். அரண்மனையிலே பணி செய்யும்படியாக அவர்களுக்கு நல்ல ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து அவர்களை அரண்மனையிலே நிற்கும்படியாக வைத்திருந்தார். அதுதான் அந்த முதல் அதிகாரத்திலே அவர்களுக்கு பாஷைகளை கற்றுக் கொடுக்கிறார், அவர்களுக்கு பெயர்களை மாற்றி கொடுக்கிறார், நிறைய காரியங்களை செய்கிறார். அதன் பின்பு அவர்களுக்கு ராஜ போஜனம், ராஜபானம், ராஜா என்னெல்லாம் சாப்பிடுவாரோ அதையெல்லாம், ராஜா என்னெல்லாம் குடிப்பாரோ அதையெல்லாம். இவர்கள் ராஜ குலத்தார், இன்னும் ராஜ அரண்மனைக்கு அவர்கள் அதிகாரத்துக்குள்ளே வர வேண்டியவர்கள். ஆகையால் அவர்களுக்கு எல்லாம் அந்த ராஜ காரியங்கள் அவர்களுக்கு ஒழுங்கு செய்யப்பட்டது. தங்கள் பெயர்களை மாற்றும் போதும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஓகே, பேர அளவுல ஏதோ பேரை நீ மாத்திட்டு அது உன்னுடைய தெய்வத்தின் பெயர், ஓகே இருக்கட்டும். அவர்களுக்கு வைக்கப்பட்ட பெயர்கள் எல்லாம் அந்த பாபிலோனிய தெய்வங்களின் பெயர்களோடு கூட இணைக்கப்பட்ட பெயர்கள் தான். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்றும், தானியேலுக்கு பெல்தெஷாத்சார் என்கிறதும். பேல் என்றாலே அந்த பாபிலோனின் தேவனை குறிக்கிறோம். ஆகியால் இதெல்லாம் அவர்களுக்கு பேர் மாற்றம். சரி பரவாயில்ல, நீ பேரை மட்டும் மாற்றிக்க, பரவாயில்ல. சரி, உங்களுடைய பாஷையை நான் கற்றுக்கொள்ளணும், அது எங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா என்ன சொல்றது, அதிகமான ஒரு படிப்பு தான், பரவாயில்ல, அதை கற்றுக் கொடுங்க, நான் படித்துக் கொடுக்கிறேன். ஏனென்றால்
அந்த பாஷையிலே தான், எபிரேய பாஷையிலும் பாபிலோனிய பாஷையிலும் பாதி பாதி எழுதப்பட்டுதான் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம். ஆகையால் பாஷை தானே நீ கற்றுக்கொடு, பரவாயில்லை, அதையும் கற்றுக்கொண்டார். ஆனால் ஒரு காரியத்திலே அவர் உறுதியாய் இருந்தார். எது என்று சொன்னால், போஜன பந்தி இருக்கும் போது ஆண்டவருடைய வசனம் நீதிமொழிகளிலே நாம் வாசிக்கும் பொழுது, நீ ராஜாவுக்கு முன்பதாக போஜனம் பண்ண உட்காரும் போது உன் தொண்டையில என்ன வையும்? கத்தி வையும். அவன் மேதையில வச்சிருக்க எல்லா போஜனங்களையும் பார்த்து நீ அதுல இச்சித்து விடாதபடிக்கு தொண்டைக்குள்ள போயிடக்கூடாது என்று தொண்டையில கத்தி வைக்க சொன்னார். இப்ப நாவு வரைக்கும் போகலாமா? நாவு வரைக்கும் போனா வெளியே வந்துடும், துப்பிடலாம். தொண்டைக்கு போயிட்டா ஆட்டோமேட்டிக்கா வயிற்றுக்குள்ள போகும். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் இந்த தானியேலின் வாழ்க்கையிலே நிறைவேறின. தேவனுக்காய் தன்னை அர்ப்பணித்திருந்த ஒரு மனுஷன், அந்த சரீரத்தை நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்குமோ என்னவோ தெரியாது. அவர்கள் ராஜ குலத்தார், ராஜ அரண்மனையில இருக்கிறதுனாலே அவர்களை அன்னதர்கள் ஆக்கிதான் அங்கே வைத்திருப்பார். ஆகையால் அதற்கும் தன் சரீரத்திலே ஒரு அவயவத்தை நசுக்குவதற்கும் தன்னை அர்ப்பணித்திருந்தது. ஆனால் தன் வாய்க்குள்ளே போகிறது தீட்டுப்படாது என்றுதான் ஆண்டவர் சொன்னார். ஆனால் தீட்டுப்பட்டதை நான் சாப்பிட மாட்டேன் என்று அவன் அங்கே அர்ப்பணித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வாய்க்குள்ளே நாம் ஆசீர்வாதத்தோடு சாப்பிடுகிறது தீட்டுப்படாது. இன்றைக்கு நாம் சாப்பிடுகிறோமே எல்லாம் பாய்சன், அரிசியில, காய்கறியில, பழங்கள்ல எல்லாவற்றிலும் மருந்துகளை போட்டு அதை இவ்வளவு நேரம் ஊற வைங்க, இதுல ஊற வைங்க, அதுல ஊற வைங்க, ஊற வச்சு சாப்பிடுறதுக்குள்ள நம்ம பசி போயிடும். அந்த அளவுக்கு விஷயங்களை சாப்பிட்டு கொண்டிருக்கோம். ஆனால் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசி வைத்து ஆண்டவர் வியாதியை விலக்கி கொண்டிருக்கிறார். ஆனால் அன்றைக்கு தானியேலுக்கு இருந்த பிரச்சனை என்ன தெரியுங்களா? அன்றைக்கு ராஜாவின் வீட்டிலே உண்டாக்கப்பட்ட போஜனம் என்ன செய்யப்படுவான்? ராஜாவுக்கு படைக்கிறதுக்கு முன்னதாக அவனுடைய கடவுளுக்கு படைக்கப்படும், அவனுடைய தேவனுக்கு படைக்கப்படும். அந்த பேரி என்கிறதான அந்த ஒரு பெரிய சிலையை உண்டு பண்ணி அங்கேயே அதற்கு படைக்கப்படும். அதன் பின்புதான் பரிமாறப்படும். ஆகையால் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இதிலே நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிட்டுலாம். அப்போஸ் நான் பவுல் அப்படிதான் சொல்லி இருக்கிறாரு. அதனால படைச்சா என்ன சிஸ்டர், ஸ்தோத்திரம் பண்ணிடலாம், முடிஞ்சது கதை. இல்ல இல்ல, நம்ம அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தை சரியாய் வாசிப்போம் என்று சொன்னான். 4 காரியங்களை குறித்துதான் அவர்கள் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். அதிலே ஒன்று இந்த விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை குறித்து, வேசித்தனம், ரத்தம், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை குறித்து அவர்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு எச்சரிக்கப்பட்டிருந்தது. அப்படியானால் அது புதிய ஏற்பாட்டின்படியும் அது தவறான காரியம்தான். இந்த அர்ப்பணிப்பு, புற ஜாதிக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அந்த வித்தியாசத்தை நாம் காண்பிக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். அந்த முழுமையான அர்ப்பணிப்பு. புறஜாதிகள் என்னெல்லாம் செய்யறாங்களோ அதில் நானும் செய்கிறேன். பொங்கல் அன்னைக்கு அவங்களும் பொங்கல் கொண்டாடுவாங்க. நம்ம வீடுகளிலும் நமக்கும் இது என்ன ரேஷன்ல பொங்கல் அரிசி கொடுக்குறான், கரும்பு கொடுக்குறான், எல்லாம் கொடுக்குறான், வெல்லம் கொடுக்குறான், எல்லாத்தையும் போட்டு நம்மளும் ஒரு பொங்கல் செய்யக்கூடாதுங்க. 2 நாள் முன்னால செய்யுங்க, இல்ல 2 நாள் பின்னால செய்யுங்க, தேவையில்லை. நாம ஏன் செய்யணும்? தப்பா? தப்புதான். நாம பொங்கல் கொண்டாடுங்க, டெய்லி செஞ்சு சாப்பிடுங்க. பொங்கல் டெய்லி செய்யுங்க, மற்ற நாட்களை செய்யுங்க. அன்றைக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் நாம் வேதத்தின் ஆழத்திலே நாம் பார்க்கும் பொழுது இந்த தானியேலுக்கு அந்த வைராக்கியம் இருந்ததுங்க. அவருக்கு கரிசோறு சாப்பிடணும்னு ஆசை இருந்திருக்காதா? சாப்பிட்டு இருக்கலாம்.
ஆனால் அவர் அந்த இச்சை அடக்கத்தோடு கூட கரிசோருக்கு அல்ல, உன்னுடைய தேவனுக்கு படைத்தது என் தேவனுக்கு பிரியமில்லை, நீ செய்கிறது என் தேவனுக்கு பிரியமில்லை, நான் செய்ய மாட்டேன். ஆகையால் நான் சிங்கதேவிக்குள்ளே போனால் அந்த 3 வாலிபரும் அக்கினி சூளைக்குள்ளே போனார்கள், அவர்கள் கவலைப்படவில்லையே. இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமை உங்களுக்கும் எனக்கும் வருமானால் நாம் நிலை நிற்க முடியுமா? அப்படிப்பட்ட சட்ட திட்டங்கள் வரும்போது நாம் நிலை நிற்க முடியுமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நாட்களில் இருக்கும். நம்முடைய முகங்கள் வெட்கப்படாமல் காத்துக் கொள்ளப்பட வேண்டுமானா நம்மிலே ஒரு அர்ப்பணிப்பு வேணுங்க. அந்த அரண்மனையிலே அநேக வாலிபர்கள் இருந்தார்கள். ஆனால் இவர் சொல்லுகிறார், நீங்க 10 நாள் எனக்கு இந்த பருப்புவாக அந்த ராஜாவுக்கு கொடுக்கிற போஜனை எதுவும் வேணாம், எங்களுக்கு தனியா சமைச்சு தனியா கொடுங்க. அப்போ அது நேரம் எங்க போகாதுங்க, வேலினிடத்துல போகாது, அது எங்களுக்கு நேராக வரும். நாங்கள் அதை ஆசீர்வதித்து எங்கள் தேவனுக்கு முன்பாக அதை சாப்பிட்டு நாங்கள் திருப்தி அடைந்திருப்போம். அந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது நாம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், 11 அப்பொழுது பிரதானிகளின் தலைவனாலே தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் மேல் விசாரிப்புக்காரனாக வைக்கப்பட்ட மேல்ஷார் என்பவனை தானியேல் நோக்கி, 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும், எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜபோஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்து பாரும், பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும். 10 நாள் எங்களை சோதித்து பார்த்து அவர்கள் முகங்களையும் பாரும், எங்கள் முகங்களையும் பாரும். அப்படியானால் போஜனம் கூட முகக்கலையை நமக்கு கொடுக்குங்க. ராஜபோஜனம் சாப்பிட்டவர்களின் முகத்தை பாருங்க, எங்க முகத்தை பாருங்கள். மரக்கறிகளை புசிக்கிற எங்களுடைய முகத்தை பாருங்க. யாருடைய முகங்களை நீங்கள் லட்சணத்தை பார்க்க முடியும் என்று சொல்லி தானியேல் அங்கே அர்ப்பணிப்போடு கூட பேசுகிறதை பார்க்கணும். 15ஆம் வசனம் சொல்லுகிறது, 10 நாள் சென்ற பின்பு ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிறோம், அவர்கள் முகம் களையுள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது. இன்னைக்கு நல்ல கறிசோறு சாப்பிடுறவங்க உடம்புதான் நல்ல புஷ்டியா இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், மரக்கறியும் பருப்பு வகையும் எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு தானியேலும், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்களின் முகங்கள் எப்படி இருந்ததாம், அவர்கள் முகம் களையுள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்படும். அப்படியானால் தேவனுக்கென்று நம்மை அர்ப்பணிக்கும் போது அது அற்ப போஜனமா இருந்தாலும் அது முதற்கொண்டு எல்லா காரியங்களும் எல்லாவற்றிலும் ஒரு அர்ப்பணிப்போடு நாம் இருக்கும்போது ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது அவர்கள் முகம் களை உள்ளதாய், அவர்கள் முகம் பிரகாசிக்கிறதாய், அவருடைய சரீரமும் முஷ்டி உள்ளதாயும் இருக்கிறது மட்டுமல்ல. தானியேல் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சாமர்த்தியாக கண்டார். 10 மடங்கு சாமர்த்தியம் உள்ளவர்கள். முகம் மட்டும் பிரகாசம் இல்லைங்க, சரீரமும் நல்ல புஷ்டி. புஷ்டின்னு சொன்னா குண்டு மட்டும் நினைக்காதீங்க, ஒல்லியா இருக்கிறவங்களும் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறவர்கள், அவர்கள் புஷ்டி உள்ளவர்கள். சரீர ஆரோக்கியத்தை குறிக்கிறோம்.
உடம்பு பெருசா இருக்குது, அதனால அவங்க நல்ல சுகமாய் ஆரோக்கியமா இருக்கிறாங்க. உடம்பு பெருசா இருக்கவங்க நிறைய பேர் உடம்பு நல்லா இருக்காது, சரீரம் ஆரோக்கியம் இருக்காது. அதல்ல இது. புஷ்டி எதை குறிக்கிறது? ஆரோக்கியத்தை குறிக்கிறது. முகப்பிரகாசம் சரீர ஆரோக்கியம் மட்டுமில்லாமல் 10 மடங்கு சாமர்த்தியம். ஒரு 10 நாள் சோதித்து பார்த்ததற்கே 10 மடங்கு சாமர்த்தியம் அப்படின்னு சொன்னா, வாழ்நாள் எல்லாம் இருந்தால் எத்தனை மடங்கு சாமர்த்தியம் கிடைக்கும் நமக்கு. அதனால்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுவோம், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவேனும் பயப்படாது. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டு பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இது என்னங்க வசனம்? 10 நாள் தான் உபத்திரவம் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் 10 வருஷமா உபத்திரவப்படுறேனே, 10 வருஷங்களுக்கு மேலே உபத்திரப்படுகிறேனே. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்படியானால் என்னங்க, இந்த 10 என்பது ஒரு முழுமையை குறிக்கிறது. நம்முடைய மரணம் வரைக்கும் நமக்கு பல உபத்திரவங்கள் வரலாம். ஆனால் அது நடுவிலே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நம்முடைய அர்ப்பணிப்பை பார்க்கிறார். நாம் அர்ப்பணிப்போடு கூட நாம் ஜீவிக்கும் போது நம்முடைய முகங்கள் பிரகாசமாயிருக்கும். நமக்கு நல்ல சரீரத்திலே ஒரு புஷ்டி ஆரோக்கியம் உண்டாகும். நாம் நல்ல சாமர்த்தியம் உடையவர்களாம். இன்றைக்கும் என் சகோதரிகளோடு நான் பேசிக்கொண்டிருக்கும் போது எல்லா காரியங்களையும் நான் பேசிக்கொண்டு அதுக்கப்புறம் வண்டி ஓட்டுறது அப்படி எல்லாம் பேசும்போது சகோதரிகள் சொன்னாங்க, ஒண்ணுமே தெரியாத இவதான் இப்ப எல்லாம் தெரிந்தவளா இருக்கிறான், உனக்குதான் இப்ப எல்லாமே தெரியுமே அப்படின்னு என்னிடத்துல சொல். அது தேவ கிருபை மட்டும்தான். என் இளைய சகோதரி ஆமேன். அதனாலதான், ஏன்னா ஒரு சைக்கிளை கூட ஒழுங்கா ஓட்ட கத்துக்காம விழுந்து விழுந்து எந்திரிச்ச. அப்ப என்னுடைய சகோதரிகளுக்கு என்னுடைய நிலைமை எப்படி நான் சிறு வயதுல இருந்தேன் என்பது தெரியும். ஆனா ரட்சிக்கப்பட்ட பின்பு ஆண்டவர் என்ன செய்து விட்டாங்க, 10 மடங்கு அதிக சாமர்த்தியம் உடையவனா. எனக்கு ஒண்ணும் புத்தியும் ஞானம் இன்னைக்கும் கிடையாதுங்க, இன்னைக்கும் கிடையாது. ஆனா தேவ கிருபையை கொண்டு மட்டும் இவைகளை செய்கிறேன் என்று என்னாலே சொல்ல முடியும். ஆகிய நமக்கு முகப்பிரகாசம் மட்டும் ஆண்டவர் கொடுத்து விட்டு வெட்கப்படாத முகங்கள் அல்ல, நமக்கு நல்ல 10 மடங்கு சாமர்த்தியத்தையும் கொடுக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, பிரசங்கி 8:1, ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பானவன் யார்? காரியத்தின் தாற்பயத்தை அறிந்தவன் யார்? மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அவன் முகத்தின் மூர்க்கம் மாறும். மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும். இங்கே நாம் ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம். அந்த முகத்தை ஆண்டவர் பிரகாசிக்க செய்து நல்ல ஞானத்தினாலே நிரப்பினார். 10 மடங்கு சாமர்த்தியமுடையவராயிருந்தார். அவர் முகத்தில் மூர்க்கம் மாறுமாம், ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் ஒரு மனுஷனுடைய முகம் அர்ப்பணிக்கும் போதும் பிரகாசிக்கிறது, அடுத்து அது நிமித்தம் ஞானம் வரும்போது பிரகாசிக்கிறது. அந்த ஞானம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 30ஆம் 31ஆம் வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 1:30-31, அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஹல்லேலூயா. நான் சொன்னேனே, என்னுடைய ஜீவியம் நான் 13 வயதிலே ரட்சிக்கப்படுவதற்கு முன்னதாக ஒன்றும் அறியாத, எல்லா சப்ஜெக்ட்லயும் ரெட் லைன் தான் என்னோட ரிப்போர்ட் கார்டுல வரும். அநேக நேரங்களிலே நானே என் தாயாரின் சைனை போட்டு நல்ல அடி வாங்கியிருக்கிறேன். அவ்வளவு திருட்டுத்தனமும்
அவ்வளவு அயோக்கியத்தனமும் அவ்வளவு ஞானம் இல்லாதவளாய் இருந்த என்னை 13 வயதிலே ஆண்டவர் சந்தித்த அவரே எனக்கு ஞானமானார், அவரே மீட்பானார், அவரே நீதியும் பரிசுத்தமும் ஆனதினாலே அந்த 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து கர்த்தர் நான் எங்கே படித்து முடிக்கிற வரைக்கும் நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண தேவன் கிருபை தந்தார். என்னிடத்துல ஞானம் ஒன்று, கர்த்தருக்கு பயப்படுவது மட்டும்தான் ஞானம். அது மனுஷனுடைய ஞானம் எப்படிப்பட்டது? மனுஷனுடைய ஞானம் நம்மை அர்ப்பணிக்கும் போது அவர் தன்னை அர்ப்பணித்ததினாலே அவரே ஞானமா இருக்கிறபடினா அவர் நமக்குள் வரும்போது நமக்கு மீட்பை கொடுக்கிறார், நமக்கு நீதியை கற்றுத் தருகிறார், நமக்கு பரிசுத்தத்தை தருகிறார், நமக்கு அவர் ஞானமாகவே மாறிவிடுகிறார். அவரே ஞானமாய் மாறிவிடும் போது நம்முடைய முகங்கள் பிரகாசமாயிருக்கும். மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும் என்று பிரசங்கி சொல்லுகிறார். மனுஷனுக்கு எங்கிருந்துங்க ஞானம் வரும்? அதுதான் நீதிமொழிகள்ல அந்த மனுஷன் எழுதி வைத்தான். கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானம், கர்த்தருக்கு பயப்படு, அதுதான் ஞானம் என்று எழுதி வைத்தான். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் அவராலே மீட்கப்பட்டு அவருடைய நீதியை பின்பற்றி அவருடைய பரிசுத்தத்தை கை கொள்ளும் போது அந்த ஞானம் நம்முடைய முகங்களை பிரகாசிக்க செய்யுங்க. அந்த ஞானம் நம்முடைய முகங்களை பிரகாசிக்க செய்யும். நாம் கருப்போ வெள்ளையோ மாநிலமோ எந்த நிறத்தாரோ நமக்கு கவலை இல்லை. நாம் தேவனை தேடுகிறவர்களாய் அவரை நோக்கி பார்க்கிறவர்களாய் இருந்தால் நம்முடைய முகம் வெட்கப்படாது, பிரகாசிக்கும். ஞானத்தினாலேதான் நம்முடைய முகம் பிரகாசிக்கும். அந்த ஞானத்தை நாம் கர்த்தரிடத்திலிருந்துதான் பெற்றுக்கொள்வோம். அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கிறீர்கள். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்த, என்னாலே ஒன்றுமல்ல, எனக்கு ஞானம் கிடையாது, ஆனால் கர்த்தராலே நான் ஞானியாக என்று நிற்கிறேன் என்று சொல்லத்தக்கதான ஒரு கிருபையை தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஞானத்தை பெற்ற மனுஷன்தான் அவனுடைய முகங்கள் பிரகாசமா இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கடைசியாய் சொல்லி முடிக்கிறேன். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் 26ஆம் வசனங்கள். எண்ணாகமம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் 26ஆம் வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே 23ஆம் வசனம். நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது என்று அடுத்த வசனங்கள் 3 வசனங்களை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஓ, மூன்றாவதாக யாருடைய முகங்கள் வெட்கப்படாமல் யாருடைய முகங்கள் பிரகாசிக்கும் என்று சொன்னால், கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும். கர்த்தரின் ஆசீர்வாதம், கர்த்தரின் ஜனங்களாய் கர்த்தரின் ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய ஊழியக்காரர் மூலமாய் பெற்றுக்கொள்ளும் போது அந்த ஆசீர்வாதம் அவர்கள் முகங்களை பிரகாசிக்க செய்யும். ஏனென்றால் அந்த ஆசீர்வாதத்துல இருக்கிறது, கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசம், அவருடைய முகத்தின் பிரகாசத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணி நம்மேல் கிருபையா இருக்கிறாராம். அவர் தம்முடைய முகத்தில் இருக்கிற பிரகாசத்தை அந்த பிரசன்னத்தை பிரசன்னமாக்கி நமக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறார். அவருடைய முகப்பிரகாசம் நமக்கு கிருபையை கொடுக்கிறது. அவருடைய முகத்தின் பிரசன்னம் நமக்கு என்ன கொடுக்கிறது? சமாதானத்தை கொடுக்கிறது.
இன்றைக்கு சமாதானத்தை தேடி தேவ ஜனங்களும் கூட எங்கெங்கோ ஓடிக்கொண்டிருக்கிற இந்த நாட்களில் கர்த்தரின் ஆசீர்வாதம் அவருடைய ஊழியக்காரன் மூலமாய் இங்கே ஆரோனுக்கு ஆண்டவர் சொன்ன காரியம், ஆசாரியர்கள் ஆசீர்வதிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களை இப்படித்தான் ஆசீர்வதிக்க வேண்டும். எப்படி? அவருடைய முகத்தில் உள்ள அந்த பிரகாசம், அவர் முகத்தில் உள்ள அந்த பிரசனம், அந்த முகத்தின் பிரகாசம் அவர்களுக்கு கிருபையை கொடுக்கும். அவர் முகத்தில் உள்ள அந்த பிரசனம் ஜனங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும். ஆகியல்தான் சங்கீதங்களின் புத்தகம் 80ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, ஆசாவின் சங்கீதம், இந்த சங்கீதம் அதிலே 3ஆம் வசனம், 7ஆம் வசனம், 19ஆம் வசனம், இந்த 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஒரே வசனம் 3 முறை ரிப்பீட் ஆகுதுங்க. அதுல ஒரே ஒரு வார்த்தை சில நேரங்களிலே அந்த சேனைகளின் தேவனே என்று அடுத்த வசனங்கள் 7, 19 வருகிறது. ஆனால் 3ஆம் வசனத்திலே தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். ஆண்டவருடைய முகத்தின் பிரகாசம் நமக்கு கிருபையை கொடுக்கிறது. அவருடைய முகத்தின் பிரசன்னம் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறது. இங்கே அவருடைய முகத்தின் பிரகாசம் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறது. ரட்சிப்பு என்றால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் தானே என்று நாம் நினைத்து விட வேண்டாம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆகிய முடிவு பரியந்தம் ஆண்டவருடைய முகத்தின் பிரகாசம் நம்மையிலே பிரகாசிக்கும் போதுதான் நாம் ரட்சிக்கப்பட முடியும். அது சேனைகளின் தேவனே நீர் எங்களை திருப்பிக் கொண்டு வாரும், எங்களை திருப்பிக் கொண்டு வாரும். நாங்கள் எங்கும் திரும்பி போய்விடக்கூடாது. எங்களை திருப்பிக் கொண்டு வந்து உமது முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று. ஆகையால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலே அவர் எழுதுகிற வார்த்தைகளை நாம் வாசித்து நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டு எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த மண் பாண்டங்களிலே ஆண்டவர் ஒரு பெரிய பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார்கள். நம்முடைய முகங்கள் பிரகாசத்தை இழக்காதபடிக்கு நாம் எகிப்தை திரும்பி பார்க்க கூடாது. நாம் அவமானம் அடைவதற்கு ஆண்டவரிடத்திலிருந்து அவரை தேடாமல் இருக்கிற காரியங்களிலிருந்து நாம் திரும்பி அவரை தேடுகிறவர்களாயிருக்க வேண்டும். நம்மாலேயும் மற்றவர்களாலும் நம்முடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நம்மை காத்துக் கொள்ளும் போது அவர் தம்முடைய முகத்தின் பிரகாசத்தினாலே நமக்கு கிருபை அளித்து அவருடைய முகத்தின் பிரசன்னத்தினாலே நமக்கு சமாதானத்தை அருளி அவருடைய முகத்தின் பிரகாசத்தினாலே நமக்கு ரட்சிப்பை அருளின தேவன் இந்த மண் பாண்டங்களில் பெரிய பொக்கிஷம். என்ன பொக்கிஷங்க? கிறிஸ்து இயேசுவின் முகத்தில் உள்ள மகிமையின் அறிவாகிய ஒளியை அவர் தோன்ற பண்ணும் பொருட்டு எங்கள் இருதயங்களிலே பிரகாசம். முகத்தில் அவருடைய முகத்தில் இருக்கிற அந்த பிரகாசம் நம்முடைய முகங்கள் பிரகாசிக்க பண்ணப்படுகிறது மட்டுமல்ல, வெட்கமடையாமல் பிரகாசம் அடைகிறது மட்டுமல்ல, நம்முடைய இருதயங்கள் பிரகாசிக்கிறதுக்கு இந்த மண் பாண்டங்களை இந்த மகிமையின் தேவனின் பிரகாசத்தை நமக்குள்ளே ஆண்டவர் வைத்திருக்கிறார்கள். எத்தனை பெரிய மகிமையின் தேவன்! அவரை நோக்கி பார்த்து மாத்திரம் பிரகாசம் அடைகிறது இல்லைங்க, பார்த்துட்டே இருந்து நான் பிரகாசம் அடைகிறது இல்லை, எனக்குள்ளேயே அவர் பிரகாசித்து. எத்தனை பெரிய பாக்கியங்கள், எத்தனை பெரிய பாக்கியம்! அவர் எனக்குள் இருந்து
எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களாலே உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். ஆகையால் அவர் சொல்லுகிறார், இந்த வார்த்தைகளை வாக்கு தத்தமாக சொல்லி உங்களுக்காக முடிக்கிறேன். இந்த பிரகாசம் முகத்தில் மட்டுமல்ல, நம்முடைய முகங்கள் மட்டும் வெட்கப்படாமல் இல்லை, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்குள்ளே அவர் பிரகாசிக்கும் போது 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனம் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். இந்த சரீரத்திலே அவர் முகத்தின் அறிவாகிய ஒளியை நம்முடைய இருதயத்திலே பிரகாசிக்க செய்து இந்த சரீரத்தின் இந்த மண் பாண்டத்தை மகிமையான மண்பாண்டமாய் வைத்திருக்கிறாரே. ஆகையால் இந்த சரீரத்திலே நாம் எதை சுமந்து கொண்டு செல்ல வேண்டும்? கிறிஸ்து இயேசுவின் மரணத்தை. இந்த மரணத்தை நான் சுமந்து கொண்டு செல்லும் போது எந்த பக்கத்துல யார் நெருக்கினாலும் நீங்கள் ஒடுங்கி போவதில்லைங்க. இதை வாக்குத்தத்தமாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்கள். எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகிறது. கலக்கம் அடைந்தாலும் கலக்க வைப்பாங்க, கலங்கி போக வைப்பாங்க. ஆனா மனம் முறிவடைகிறது இல்லை. துன்பப்படுத்துவாங்க, மேலே துன்பத்தை கொடுத்து 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 துன்பப்படுத்துவாங்க. துன்பப்படுத்தப்பட்டும் நீங்க ஒருபோதும் கைவிடப்படுகிறது. கீழே தள்ளி நம்ம மிதித்து போடுவார்கள், ஆனால் மடிந்து போவதில்லை. கீழே தள்ளி நம்மை துப்புவார்கள், கீழே தள்ளி நம்மை எட்டி உதைப்பார்கள், ஆனால் மடிந்து போவதில்லை. ஏனென்றால் கிறிஸ்து இயேசுவின் முகத்தில் உள்ள அறிவாக்கிய அந்த ஒளி இருதயங்களிலே பிரகாசிக்க ஒவ்வொரு நாளும் அவருடைய மரணத்தை நாம் சுமக்கிறவர்களாய் நாம் மாறுவோம். கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட கிருபை தந்தருள்வாரால் நாம் செபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்க நல்ல பிதாவே, நறுமையான ராத்திரி வேளைக்காக மக்கள் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, எங்கள் முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி நீர் எங்களோடு பேசி இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டு உம்முடைய முகத்தில் உள்ள அந்த ஒளியை நாங்கள் எங்கள் இருதயங்களிலே பெற்றுக்கொண்டவர்களாய் உடைய மரணத்தை நாங்கள் எப்பொழுதும் சுமந்து ஆண்டவரே இந்த வாக்கு திட்டங்களை எங்களுக்குரியதாய் மாற்றிக் கொடுக்கிறோம். 2 கொரிந்தியர் 4, 8, 9 வசனங்களின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கூட்டத்திற்கு வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் நடத்துவீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.